தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வர ஜூன் மந்த் முடியுது. நெக்ஸ்ட் ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்கிறது. ஜூலை மந்த் ஆகஸ்ட் மாசம் நம்ம மந்த்லி லெவல்ல டெக்னிக்கலா மூவிங் ஆவரேஜ் இது நிப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜூலை மாசம் எனக்கு மிகப்பெரிய லாஸ் தான். அது என்னுடைய கவனக்குறைவுனால விட்டது. ஒரு சில இடத்துக்கு போகாது, அந்த இடத்துக்கு போனதுனால அந்த வினைகள். அப்போ அடுத்த மாசம் அதை இடத்துல ரெக்கவரி பண்ணிடலாம். ஓகே, அடுத்த மாசத்துக்கு லெவலுக்குள்ள பார்ப்போம். அதனால என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ஏதாவது ஒன்று ஆர்டரை போட்டுட்டு போயிடும். நமக்குன்னு ஒரு 7-8 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில கான்ஃபிடண்டா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு அதில் அடிஷ்னலா ஆட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் இழப்பை தான் சிந்திக்க வேண்டியது வரும். ஓகே, அது என்னுடைய சார்ந்தது. இப்போ நம்ம நிப்டிக்குள்ள போயிருக்கோம். நிப்டி இந்த மாசம் முடிய போகுது. மாசத்துல கொஞ்சம் போன மாசத்தோட இந்த மாசம் கையில தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல உள்ள கைக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த கேண்டில் மார்ச் மாசத்துடைய கேண்டிலுக்குள்ளதான் இன்சைடுக்குள்ளதான் நடந்திருக்கு. எப்ப இந்த கேண்டிலுடைய ஓப்பன், அதாவது டேலையோ வீக்லியோ மந்த்லியோ, இந்த கேண்டில் நான் வச்சுக்கோங்க 24,680 இருந்து இந்த கேண்டில் நான் வச்சுக்கோங்க. இந்த 2 கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 24,650 இருந்து 24,500 இந்த ரேஞ்சுக்கு மேல உங்க டேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வீக்லியில க்ளோஸ் கொடுக்கணும். அப்படி க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் ஆனது ஒரு புலிஷ் பயாஸுக்கு போகும். இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்ச், இந்த கேண்டலுடைய கிட்ட வரும்போது 24,750 கிட்ட வரும்போது கூட செல்லிங் ப்ரெஷர் வந்துடலாம். அதனால அதற்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நியர் பை இந்த கேண்டில் இருக்கு 25,305. 25,305 வீக்கிலியில ஒரு ஸ்ட்ராங் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா மேல போயிடும். இதே நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் செட் அப்படி சொல்லலாம். இதே இது வீக்கிலிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்கிலியுமே ப்ரீவியஸையும் கையை கட் பண்ணல, அதே லெவலு தான் வருது. 25,500 இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லோவை எடுத்துக்கோங்க. இந்த கேண்டிலுடைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,650 இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கா டேலையோ வீக்கிலையோ க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் ஆனது புலிஷா போகும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பகுப்பாய்வுல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படி சொல்றேன். இது கேண்டில் 6 படி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர் படி நம்ம மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். போலிங்கர் பாண்டை வச்சு பார்ப்போம். இது அப்பர் பாண்டு, இது லோயர் பாண்டு, இது மிட் பாயிண்ட் மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி வரும். இது பிவட் லைனு, இது மூவிங் ஆவரேஜ். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் பிவட் பாயிண்டோடைய போலிங்கர் பாண்டோடைய மிட் பாயிண்டை கட் பண்ணல. மிட் பாயிண்டை கட் பண்ணல. ஆனா மந்த்லி பிவட்டுக்கு பிவட்டு கிட்ட இருக்கு. ஓகேங்களா? பிவட்டும் மிட் பாயிண்ட் கிட்டையும் இன்னைக்கு இந்த மாசமான க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதை கட் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா மேல போகும். அதுக்குமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 50-50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த செட்டப் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேல போனாதான் இந்த 50 மூவிங் ஆவரேஜ் இந்த போலிங்கர் பாண்டு அப்ப லோயர் பாண்டு உள்ளுக்குள்ள வரும். இப்போ அப்படி உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா நல்லா அப் வந்து போய்கிட்டே இருக்கும். அதற்கான ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்க, மிட் பாயிண்ட்ல இருந்து பிவட் பாயிண்டை கட் பண்ணி க்ளோஸ் கொடுக்குது. அப்ப நம்மளுடைய போலிங்
SMA வந்து கீழே இருக்கு. ஓகேங்களா? கீழே கிடக்கு. அது எப்ப கிராஸ் பண்ணி போகுது? என்னாச்சு? நெட்டு கட் ஆயிடுச்சு. எப்ப அதை கட் பண்ணி உள்ள போகுதுன்னா அப் டு போய்கிட்டு திருப்பி இந்த மூவிங் ஆவரேஜ் லோயர் பார்ட்டை கட் பண்ணும்போது டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் பாருங்க நல்லா அப் டு கிட்டத்தட்ட இந்த 24ல இருந்து அப்படியே நல்ல ஒரு அப் டு இந்த ஏத்தம் வருமா அப்படின்னா இதுலயும் பாருங்க அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் டவுன் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஏத்தம் நமக்கு தொடருமா அப்படிங்கிறத இந்த SMA உள்ள வரணும் அப்படின்னா மார்க்கெட் மேல போனா மட்டுமே மேல போயிட்டு இதோட மேல போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போகும். அந்த நேரம் வந்து டே மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்ப போகும். அப்போ இந்த SMA 50 SMA உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நல்லா மேல போகும். அதனால மார்க்கெட்டு மேல போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். இப்ப குருசியலான ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து டேலியோ வீக்லிலேயோ பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் கொடுக்கட்டும். க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்குவோம். நெட் எனக்கு போய் போய் வருது. இதுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த லெவலை வச்சு பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு இப்போ போலிங்கா பண்ணு நல்லா கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது சுருங்க பார்க்குது. சுருங்கி அதுக்கப்புறம் விரிவடையும் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த பிவோட்டுக்கு மேலேயும் மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் வரட்டும். இது வந்து இண்டிகேட்டர் படி நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து இது கேண்டிஸ்டிக்ஸ் படி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சொல்லிட்டோம். இண்டிகேட்டர் படி காமிச்சிட்டோம். மூவிங் ஆவரேஜ் படி நீங்க பார்த்துக்கோங்க. அதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய செட்டப் ஆன ப்ரீவியஸ் மந்த் கை ப்ரீவியஸ் வீக் லோ அதை கட் பண்ணி போகிறதுக்கு அடுத்த வீடியோல போடுவோம். அடுத்த அதுக்கான ஸ்டாக் செய்ய அந்த ஸ்ட்ராட்டஜியை வீடியோவை போட பார்க்குறேன். போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாப்புல அவருக்கு 2 3 ஸ்டாக் கேட்டாப்புல நான் சொல்லுறதுக்கு மறந்துட்டேன். இனிமேல் அதை வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சு அவர் கேட்ட ஸ்டாக்ஸை நான் கண்டிப்பாக போட்டுறேன். அதாவது இந்த பஜாஜ் கன்சியூமர் கேட்டிருந்தாப்புல அப்புறம் இன்னொரு 2 ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. அவருக்கு நான் பதில் சொல்லாமல் விட்டுட்டேன். இனிமேல் அந்த கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸை வந்து நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். சொல்லாதது நம்மளுடைய தவறு தான். ஓகே, அதாங்க நம்மளுடைய இந்த லெவல் இந்த இதை கேண்டில் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா போலீஸு இதே லெவலு தான் இண்டிகேட்டர் படியும் வருது. நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வீக்லி ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் கொடுக்கணும். அதற்கான செலவு இருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் வரும்போது திருப்பி கீழே வந்துடலாம். அதனால கவனமா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் போலிங் அக்கௌண்ட்டை போட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிட்டோம். SMA விட்டு வெளியில வந்து உள்ள வரும்போது மார்க்கெட்டு மேலே போய்க்கு மிட் பாயிண்ட் போலிங் பாயிண்ட் கிட்ட இருக்கு. போலிங் பாயிண்ட் கிட்ட இருக்கு. மேலே போகும்போது உள்ளுக்குள்ள வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி பிவட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பாருங்க நல்லா அப் ட்ரெண்ட். இதே செனாரியோ இப்பவும் வரலாம். அது வந்து துருவி என்ன அப்படிங்கிறது நடக்க போற மார்க்கெட்டை வச்சுட்டு தான் பண்ணலாம். ஓகே, அதே சொல்லிட்டு நாளே வளர்த்து தான் அதில் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கோங்க. வாழ்க வளர்த்துலாம்.